வரோம். ஓகே. காட் இட். அன்புள்ள சுவாமி, இந்த நல்ல காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே மட்டுமாய் கிருபையாய் நீர் எங்களை வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை என்பதை கர்த்தாவே நீர் அனுதினமும் எங்களுக்கு சொல்லித் தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே இந்த வேளையும் நீர் கொடுத்திருக்கின்ற இந்த நாளையும் கூட கர்த்தாவே நாங்கள் கிருபையாய் கர்த்தாவே உபயோகிக்கும்படியாக கர்த்தாவே இந்த காலை வேளையிலே கர்த்தாவே நாங்கள் இந்த ஒரு பைபிள் ஸ்டடியின் மூலமாக உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கேட்கவும் கர்த்தாவே உம்மை அன்பை குறித்து ஆச்சரியப்படவும் கூட கர்த்தாவே நீர் எத்தனை விதமான காரியங்களை வாக்குத்தத்தங்களை எங்களுக்கென்று கர்த்தாவே நீர் கொடுத்து இன்றும் நிறைவேற்றுகிறவராய், இன்றும் ஜீவனுள்ளவராய், இன்னும் எங்களோடு கூட இருப்பவராய், கர்த்தாவே பொறுமையோடு இருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் நாங்கள் படிக்க இருக்கின்ற ஆச்சரியமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். மகளை எடுத்து உபயோகப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகளுக்கும் பரிபூர்ண சுகத்தை கொடுங்கப்பா. எந்தவித சுகவீனமோ, பலவீனமோ மகளை தாக்காத வண்ணம் நீங்க காத்துக்கொள்ளுங்க சுவாமி கர்த்தாவே. ஒவ்வொரு நாளையும் கர்த்தாவே புது பெலனோடு கர்த்தாவே மகளை நீர் காத்துக்கொள்ள வேண்டும். கெஞ்சி கொண்டாடுகிறோம். டேவிடையும் கர்த்தாவே உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். மகனையும் கூட கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. வர இருக்கின்ற ஒவ்வொருவரும் சீக்கிரமாய் வந்து சேர தடைகள் யாவும் நீங்கி கர்த்தாவே அவர்களும் இந்த இடத்திலே வந்து பயனடைய நீங்க கிருபை தந்தல்லுங்க. நீர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை கர்த்தாவே நீர் அழைத்து வருவீர் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் சுவாமி. இயேசுவின் இனிய நாமத்தினாலே ஆமென். Amen. ஆமென். Okay, cool. So, நம்ம covenant keeping God session பார்த்துட்டு வரோம். And we are in the time of Moses இல்ல. So we saw that from the time of creationல இருந்து fall ஆன உடனே கொடுக்குற காடோட ப்ராமிஸ் that ஒரு somebody is going to come to destroy Satan, to bring you back to me. அந்த அந்த ஒரு மெசையா அந்த டைமில் மெசையான்னு தெரியாது, ஒரு டெலிவரர் இல்லை, யாரோ வரப்போகிறாங்க நமக்காக சண்டை போடுறதுக்கு அப்படின்ற அந்த ஒரு சேவியர், அவ்வளோ தான் தெரியும் அந்த டைமில். ஆடம் ஈவுக்கு தெரிஞ்சிருக்கும். தட் கோஸ் ஆன் டில் ஃப்ளட் டைம். ஃப்ளட் டைமில் God is picking up Noah's family and the covenant, இன்னும் முடியாத covenant I will continue through youன்னு சொல்லி he continues apart from the rainbow covenant. Okay, so அந்த and then திரும்ப பலுகி பெருகி நிறைய மக்கள்லாம் ஆயாச்சு. ஃப்ளட்டுக்கு அப்புறம் ரிபெல்லியனும் ஆயிடுச்சு. அதான் டவர் ஆஃப் பேபிள்லாம். ஸோ அந்த காலங்களுக்கு அப்புறம் God chooses now Abraham in his family. He wants to continue that covenant. அப்போ அதுக்காக ஒன் மேனை பிரித்து எடுத்து சூஸ் பண்ணி அவருடைய சன்ஸில் ஐசக்கை சூஸ் பண்ணி ஜேக்கபை சூஸ் பண்ணி அதில் ஜூடா ஃபேமிலியில் ஒரு ஸ்பெஷல் சன் அந்த மெசையா வருவார், அந்த டெலிவரர் சேவியர் வர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிங் மாதிரி இருப்பார். ஸோ வி நோ அ லிட்டில் மோர் டீட்டெயில். அந்த ஜூடா ட்ரைபுக்கு கிங், ரூலர் அண்ட் ஜட்ஜாக இருப்பார் அப்படின்ற பாயிண்ட்டும் வி நோ தேட். மெசையா பற்றி தெரியும், சேவியர் பற்றி தெரியும். இப்போது இவங்க காலம் முடிஞ்சு அந்த ஜூடா இஸ்ரவேல் காலம் முடிஞ்சு ஒரு 400 வருஷம் போய் இப்போ மோசே காலம் வந்திருக்கு. நம்ம மோசே காலத்தில் இருக்கிறோம். அப்போ இன்னும் வி ஆர் கண்டினியூவிங் தட் த்ரெட். ஓகே, நம்ம அதை பார்த்துட்டே வரோம். அந்த சேவியரை பற்றி கடவுள் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் எந்தெந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட ரிவீல் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு அப்படின்ற பாயிண்ட் தான் நம்ம செஷன். அண்ட் அவர் ரிவீல் பண்ணார்னா இட் இஸ் ஸோ வி கேன் செரிஷ் இட். ஏன்னா அவர் கவனன்ட் கீப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. எப்பவும் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு விட்டுட்டு போகல அந்த பாயிண்ட். ஓகே, ஸோ ப்ராமிஸ் பண்ணால் ப்ராமிஸ் தான். ஸோ ஹீ ஹோல்ட்ஸ் ஆன் டு ஹிஸ் ப்ராமிசஸ். ஸோ மோசே காலத்தில் என்னெல்லாம் பார்த்தோன்றது வில் சி. ஸோ மோசே காலத்தில் நடக்கிற காரியங்களும் ஜஸ்ட் லைக் ஹவு ஜெனசிஸ் 3:15 எப்படி நான் ஒரு டெலிவரர் அனுப்ப போகிறேன்னு சொல்லி காரியங்கள் வருஷக்கணக்காக நடக்குதோ, சேம் வே இந்த மாதிரி 400 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஸ்டேட்டில் இருப்பாங்க, எந்த டைமில் இஸ்ரவேல்னு ஒரு நாடு கிரியேட் ஆகுன்றதையும் ஏப்ரஹாம்கிட்ட சொல்லிட்டாரு. ரைட்? ஸோ ரிமெம்பர் தேட் ஆல்சோ. ஜெனசிஸ் 15லேயே ஏப்ரஹாம்கிட்ட அந்த அவர் சொன்னார்ல, அந்த ஒரு ப்ராமிஸ் கொடுப்பாரு. ஸோ இதெல்லாம் ஒன் சைடட் ப்ராமிஸ். அதாவது மேன் அதில் டீல்லையே இல்லை. எப்படி ஜெனசிஸ் 3:15 வந்து மேன் இஸ் நாட் இன் த கான்ட்ராக்ட், இட் இஸ் ஜஸ்ட் காட் டெல்லிங் அ ப்ராமிஸ். நான் இதை செய்ய போகிறேன், அவ்வளோதான்.
நீ இதை செய்தா நான் இதை செய்வேன்னு சொல்லலை. ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு டூ திஸ். சேம் வே இந்த இந்த 400 வருஷத்துக்கு அப்புறம் இஸ்ரவேல் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது, இந்த லேண்டு திரும்பி வரப்போகிறாங்க அப்படின்ற பாயிண்ட்டும் வாஸ் அ ஒன் சைடட் ப்ராமிஸ். ஓகே, ஸோ அந்த கான்ட்ராக்ட் அந்த அந்த டீல் வந்து ஜெனிசிஸ் 15ல பார்த்தோம். ஸோ அந்த அவர் சொன்னது தான் நடக்குது. சொன்ன ப்ராமிஸ் மோசே காலத்தில் இப்போ நடந்துட்டு வருது. ஸோ மோசே காலத்தில் என்னெல்லாம் நம்ம பார்த்தோம், அதே டைம்லைன் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணியிருக்கேன். ஓகே, என்ன பார்த்தோம், அவர் அவர் எப்படி ஸ்பெஷலாக ஒரு ஒரு பேஸ்கெட் ஒரு ஆர்க்கில் தண்ணியிலேருந்து தப்பிச்சு வந்தாருன்னு பார்த்தோம். ஸோ விச் இஸ் அ ரிமைண்டர் ஆஃப் நோவாஸ் ஆர்க், ரைட்? ஸோ காட் வந்து இமேஜின் 400 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப ஆன் ரெக்கார்ட் ஹீ இஸ் கம்யூனிகேட்டிங் வித் பீப்புள், கரெக்ட்? இடையில உள்ள 400 இயர்ஸில் வசனங்கள் இல்லை, வாக்கியங்கள் இல்லை, ப்ராஃபிட்ஸ் இல்லை, தெய்வ மக்கள் மாதிரி ஒரு சேனல் இல்லை. தெர் இஸ் நோபடி. ஏப்ரஹாம் மாதிரியோ ஜேக்கப் மாதிரியோ யாரும் இல்லை, ரைட்? இட்ஸ் நாட் ரெக்கார்டட் அட்லீஸ்ட். ஸோ இட் இஸ் வி டு நாட் நோ. அப்போது திடீர்னு மோசஸ் அனுப்புகிறாருன்னா மோசஸ் அந்த அந்த சினாரியோ நடக்கும் போது அந்த பீப்புள் நோட் பண்ணிட்டே வருவாங்கல்ல. அப்போ அவங்களுக்கு எல்லாம் முன்னாடி நடந்த காரியம் ஹிஸ்ட்ரியை சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்தினாதான் they will realize, oh, it is the same God in action again அப்படின்றது தெரியும் இல்லை? அதே காட் தான் நம்மளுடைய forefathers உடைய காடுன்னு தெரியும் அவங்களுக்கு. ஸோ he is showing from நோவாஸ் டைம். நோவா டைமில் நான் காப்பாற்றின மாதிரி மோசஸை காப்பாற்றியிருக்கேன் அப்படின்னு காட்டுறாரு. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் we saw that the largest empire, greatest emperor doesn't matter, God is in control. And especially God gives his name to Moses in the burning bush. அது கொடுக்கும் போதும் he reminds Moses, நான் தான் God of Abraham, God of Isaac, God of Jacob. So he goes back to history again. See, அதே தான் அந்த கோர்வை கொண்டாந்துட்டே இருப்பார் God. ஓகே, எப்படி ஃபியூச்சரையும் சொல்லிட்டே வராரோ இந்த டைமில் he is also going to the past to remind them. All right? Okay. ஸோ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃப்யூச்சரில் நடக்க போகிற காரியங்கள், உடனே நடக்க போகிற காரியங்களை சொல்லுவார். நீங்கள் திரும்ப இந்த மலைக்கு வருவீங்க அப்படின்ற பாயிண்ட்டை சொல்லுவார். நீங்கள் வர்ஷிப் பண்ண இதே மலைக்கு வருவீங்க பாரு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் 10ன்ற நம்பர் இல்லை, ஆனால் பிளேக்ஸ் நடக்கும். ஒரு மைட்டி ஒர்க்ஸுக்கு அப்புறம் தான் நீங்கள் வெளியில் வருவீங்க. அப்போ அதுவும் ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்கும். சன்னோட இதுவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி everything happens just as God had told, and then he proves that he is God. He is God and creator. He'll prove, we saw this last time. And he is sovereign not only for that time, இஸ்ரவேலா இருக்கட்டும், அந்த டைமில் உள்ள எகிப்து மக்களுக்காக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வர தலைமுறைகளுக்காக இருக்கட்டும், உலகம் ஃபுல்லாத்துக்கும் எல்லாருக்கும் ஒரு பாடமாக, ஒரு எக்ஸாம்பிளாக he does the plagues, right? And another major reason is he's showing that I am a fair in the sense நீதியான இல்லை, ஒரு ஜஸ்டிஸோட இருக்கிற ஒரு காட் அப்படின்றதையும் காட்டுறாரு. இஃப் ஜஸ்டிஸ் இருக்கணும்னா he has to be a judge, right? He cannot be just a blind ruler. He has to be a just ruler. அப்போ he is a judge also. அப்போ கோபம் உண்டு, தண்டனைகள் உண்டு அப்படின்ற பாயிண்ட்டும் he reminds, அந்த லெசனும் he shows in the plague. He is capable of punishing, இல்லை? ஸோ அந்த பாயிண்ட்டும் இருக்கு. ஓகே, ஸோ அந்த 10 பிளேக் நம்ம வரிசைகள் பார்த்தோம். அண்ட் ஐ ஆல்சோ ஷோட் யூ எப்படி அந்த 7, 8, 9 பிளேக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இல்லை. இஸ்ரேலுக்கு நடக்காமல் எகிப்து மக்களுக்கு மட்டும் நடக்கிற மாதிரி ஒரு வினோதமாக லோக்கஸ்டும் இருளும் அந்த ஹெயில் ஸ்டாம் அது எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு சூப்பர் நேச்சுரலாக நேச்சுரல் காசஸாக எக்ஸ்கியூஸ் சொல்லி முடிக்கவே முடியாது. இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்றத காட்டுற மாதிரி இஸ்ரேல் டிஃப்ரெண்ட்டாக, ஈஜிப்ட் டிஃப்ரெண்ட்டாக அட்டாக் ஆகிறது பார்த்துட்டே வந்தோம். பட் இந்த 9 பிளேக்ஸ்க்கும் இந்த 10th பிளேக்கும் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அந்த 9 பிளேக்ஸ்லேயும் இஸ்ரேல் வாஸ் நாட் இன் கண்ட்ரோல். அவங்க இது செய்தால் அவங்க தப்பிச்சுக்கிடுவாங்கன்னு ஒன்றும் இல்லை. தெர் இஸ் நத்திங் லைக் தட். பட் 10th பிளேகுக்கு தெர் இஸ் திஸ் சேலஞ்ச் ஆஃப் ஃபெய்த்.
அவங்க கடவுள் சொல்றத நம்பி ஒரு காரியம் செய்தா தப்புவாங்க. இல்லைன்னா இஸ்ரவேல் மக்களுக்கும் தலைப்பிள்ளை சங்காரம் நடந்திருக்கும். ஸோ நான் பிலீவிங், ஃபெய்த் இல்லாத, அதனால ஒரு ஆக்ட் பண்ணாத இஸ்ரவேல் குடும்பத்திலையும் சேம் அட்டாக் would have happened. தெரிஞ்ச விஷயம். பட் இட் இஸ் யுனிக். மற்ற எந்த பிளேக்லையும் இல்லாத, இந்த பிளேக்ல மட்டும் இருக்கிற ஒரு ஒரு யுனிக் கேரக்டர். ஓகே. ஸோ இந்த 10th பிளேக்ல என்னெல்லாம் நடந்தது? ஸோ ஆடு அடிக்க சொன்னார். அதில் இருக்க ரத்தத்தை எடுத்து ஹிசாப், இல்லை ஈசாப், தமிழில் ஈசாப், ஓகே, அந்த பிரான்ச், அது ஒரு செடி, அந்த பிரான்ச்சில் முக்கி அதை டோர் போஸ்ட்டுகளில் அடிக்க சொன்னார். டோர் போஸ்ட்டில் அடிக்க சொன்னார். ஸோ தட் வாஸ் த மெயின் பாயிண்ட். இப்போ இதுக்கு இந்த காலத்தில் நம்ம யோசித்தாலும் இட் இஸ் ஸோ வியர்ட். என்ன கணக்கு? ஃபஸ்ட்டு சன் சாகிறதுக்கும் ஒரு ஆடோட ரத்தத்தை டோரில் அடிக்கிறதுக்கும் என்ன கனெக்ஷன்? ஸோ ஈஸி டு ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு, ஒரு ரிடிக்யூல் பண்ணுறதுக்கு, இளக்காரம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி இல்லை. தெர் இஸ் நோ லாஜிக், தெர் இஸ் நோ கனெக்ஷன். சூப்பர்ஸ்டிஷன் மாதிரி இருக்குது. எல்லாம் தோணியிருக்கலாம், அந்த டைமில் இருந்தவங்களுக்கும் தோணியிருக்கலாம். அப்போ அதை தாண்டி வரணுன்னா என்ன இருக்குது? ஒன்லி ஃபெய்த், நத்திங் எல்ஸ். ஒன்லி an act of faith can make them do this. இல்லைன்னா இவ்வளோ நடத்தின காட் சொல்லியிருக்காருன்னு நம்பணும் அவங்க. மோசே வழியா வர இன்ஃபர்மேஷன் காட் சொல்கிற வேர்ட்ஸ்ன்றதை நம்பணும் அவங்க. isn't it? ஸோ அந்த ஜஸ்ட் தட் ஃபெய்த் வாஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் ஃபெய்த்னால செய்யவும் செய்யணும். தே ஹாவ் டு டூ திஸ் ஆக்ஷன் ஆல்சோ. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு மீலும் கடவுள் சாப்பிட சொல்லாருல்ல, அந்த லேம்பை எடுத்து அதை ரோஸ்ட் பண்ணி ஃபுல்லாக சாப்பிடணும். அன்லீவன்டு பிரெட் தான் சாப்பிடணும். காலில் செருப்பும் கையில் தடிகளையும் வச்சுட்டு ரெடி டு கோவா இருக்கணும். பை தட் டைம் ஏஞ்சல் ஆஃப் டெத் வில் கம், இல்லையா? வில் கம். அந்த ரத்தத்தை பார்த்துட்டு ஏஞ்சல் வில் கோ. ஸோ இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம். And I think we know it, but we are going to analyze it, okay? But God made this particular plague and particular day as a memorial day. ஞாபகம் வைங்கன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டும் சொன்னார். இந்த நாளை நீங்கள் ஞாபகம் வைங்க, இந்த நாளில் நடக்கிற காரியங்களை ஞாபகம் வைங்கன்னு சொன்னார். ஓகே, ரைட். ஸோ மெமோரியல் டே சொன்னதில் என்னெல்லாம் மெயின் பாயிண்ட்ஸ் இருந்தது? தெர் வாஸ் lamb, தெர் வாஸ் blood, there was an angel of death, right? இதெல்லாம் தான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில், not too much, but we are going to just touch on these subjects. டோரில் போடணும், ஹிசாப் பிரான்ச்சில் சாப்பிடும் போது அன்லீவன்டு பிரெட் சாப்பிட்டாங்க, சாண்டல்ஸ் போட்டுட்டு ரெடியாக இருந்தாங்க, பார்த்தோம். ஓகே, ஸோ லெட் us take the lamb part, okay? ஜீசஸோடைய when Jesus came, when he was, அவருடைய இன்ட்ரடக்ஷன், லைக் இதுதான் ஜீசஸ் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுற சினாரியோ அவருடைய கசின், ரைட், அவருடைய ரிலேட்டிவ் ஜான் த பேப்டிஸ்ட் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுற விதம். ஓகே, என்ன சொல்கிறாரு? ஜான் 1:29 வாசிச்சிடுறீங்களா? ஜான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எவ்வளோ ஒரு வேடிக்கையான ஒரு இன்ட்ரடக்ஷன். ஜஸ்ட் திங்க், நீங்கள் அந்த இடத்துல இருந்திருந்தோன்னா என்ன விளங்கியிருக்கும்? உலகத்தை சேவ் பண்ண போகிற லேம்பு. எவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டட் இன்ட்ரடக்ஷன் இல்லை? not an easy subject at all. I mean, not an easy statement. நம்ம லேம்பு ஷெப்பர்டு ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுவோம், கரெக்ட்? நமக்கு அது ரொம்ப கிறிஸ்டியனைஸ்டு ஆனனால we take it very cool, we take it very very casually. பட் அந்த டைமில் அந்த மீனிங் யோசிச்சு பாருங்கள். அப்போ இருந்த மக்களுக்கு அது என்ன விளங்கியிருக்கணும்? Just think, okay? யோசிச்சு பார்த்துக்கோங்க. But this is the introduction, Lamb of God. So his introduction is as the lamb, not a king, not the savior, not the Messiah, but as the lamb. Okay? So that's really unique.
ஸோ லேம்போட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் லேம்புன்னு இல்லை, பட் தோலுன்னு இருக்கும் இல்லை. அந்த ஜெனசிஸ் 3:21 ஃபாலுக்கு அப்புறம் தோல் கொடுக்குறாரு. ஓகே, அது லேம்பாக தான் இருக்கும்னு எதை வச்சு நம்ம அதுக்கப்புறம் ஜட்ஜ் பண்ணுறோன்னா, அதுக்கப்புறம் உள்ள தட் வாஸ் தி அட்டோன்மெண்ட், ரைட்? அதுதான் கவர், அதுதான் போத்துனா தான் தே கேன் சர்வைவ். பட் அதுக்கப்புறம் உள்ள சாக்ரிஃபைசஸ் எல்லாம் lamb sacrifice மட்டும்தான் வாஸ் அக்செப்டட். கெயினோட சாக்ரிஃபைஸ் வாஸ் நாட் அக்செப்டட். ஏபேலோட காரியம் மட்டும் இல்லை. யூ திங்க் ஆஃப் எவ்ரிபடி எல்ஸ். யோபு என்ன கொடுத்தாரு? லேம்ப். நோவா என்ன? லேம்ப், விச் வாஸ் கன்சிடர்ட் அ பியூர் அனிமல். யூ ரிமெம்பர்? clean animal. So lamb sacrifice went on and on and on. ஏப்ரஹாமா இருக்கட்டும், ஜேக்கபா இருக்கட்டும், எல்லாரும் அவங்கவுங்க ஃபேமிலியில் ஆடு தான் கொடுத்தாங்க. இப்போ இந்த பாஸ் ஓவர் டைமில் அடிக்கப்படுறதும் ஒரு லேம்ப் தான். மோசே இனிமே போய் மவுண்ட் சீனாய் போய் சேர்வாரே, மவுண்ட் சீனாய் போன பிறகு லா கிடைக்கும். லா கடவுள் கொடுக்கும்போது டேபர்நாக்கிள் எப்படி கட்டணும்னு பேட்டர்னும் ப்ளூ பிரிண்ட்டும் கிடைக்கும். அது கிடைக்கும் போதும் வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் திங்? ஒரு பெரிய ஆல்டர். உள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல தெரிகிறது ஆல்டர். அதில் செய்யப்பட வேண்டியது லேம்ப். இன்ட்ரெஸ்டிங். சேம் திங் கண்டினியூஸ். சாலமோன் கட்டும் போது, விச் இஸ் அரவுண்ட் 1000 years later. இட் கண்டினியூஸ் இல்லை, ஜீசஸ் காலத்தில் வரைக்கும் நடக்கும். டில் ஜீசஸ். இந்த லேம்ப் தான் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் இஸ் கிவன். ஸோ திங்க் இன் ரிவர்ஸ். காட் என்ன சொல்றாரு? ஐ எம் கோயிங் டு சென்ட் அ மெசையா, இல்லை ஒரு டெலிவரர் அனுப்ப போகிறேன். அவர் என்ன ரோல் எடுக்க போகிறாரு? ஒரு லேம்போட ரோல் எடுக்க போகிறாரு. எதுக்காக? மனுஷனுடைய அட்டோன்மெண்ட்டுக்காக. ஆர் வி கிளியர்? அதனால தான் இந்த இன்ட்ரடக்ஷன்லாம் இப்படி இருக்கு. பிஹோல்ட் த லேம்ப் ஆஃப் காட். யா, ஸோ மெசையா காட் என்ன இன்ஃபர்மேஷன் இந்த வரைக்கும் கொடுத்துருக்காரு? தட் ஹீ வில் பி லைக் the most crucial lamb required for atonement of man. Atonement meaning, easiest meaning I understood and I keep telling it, I think, at one. ஒன்னா இருக்கிறதுக்காக. நம்மளும் காடும் அட் ஒரே டைமில் டுகெதர் இருக்கிறது, யுனைட்டடாக இருக்கிறதுக்காக, at one. ஓகே, அதுதான் அட்டோன்மெண்ட். ஸோ அப்படி ஒன்று ஆகணும்னா நவ் வி கேனாட். அப்போ வி நீடட் சம்திங். ஒரு லேம்ப் தேவை, ஒரு கவர் தேவை. அந்த லேம்ப் தான் இது. அந்த லேம்ப் ஜீசஸ் வந்து லேம்ப் சாக்ரிஃபைஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நோ மோர் சாக்ரிஃபைஸ் இஸ் ரிக்வயர்ட் பிகாஸ் ஜீசஸ் ஹஸ் டன் இட் ஆல். வி டோன்ட் கிவ் நவ், ரைட்? இப்போ டெம்பிளும் கிடையாது, ஜூஸும் கொடுக்க முடியாது. தே டோன்ட் ஹாவ் அ மெத்தட் ஆஃப் அட்டோன்மெண்ட் at all till today. 2000 வருஷம் ஆயிருச்சு. They don't realize maybe. They do not have a way out of sin, right? They don't have a method. Okay, so the lamb focus is like super important, right? Blood sacrifice. So lamb and blood. So it's a living, pure sacrifice which God is expecting. Adnala the blood is also shown along with the lamb. Okay, so blood stands for life, and the blood shed ஆறது, இந்த blood சிந்தப்படுறதுல our sins are getting covered. Okay, so இதுதான் Hebrews 9:22 clarifies. நியூ டெஸ்டமெண்ட்ல கிளாரிஃபை ஆகுது. Hebrews 9:22 வாசிக்கிறீங்களா ப்ளீஸ்? Hebrews 9:22. நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தத்தினால் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆமா, so that is the point. அது ஹீப்ரூஸ்ல இன்னும் கிளியரா அழுத்தம் திருத்தமா சொல்லி கொடுக்குறாங்க. ஹீப்ரூஸ் எழுதப்பட்டது இஸ்ரேல் மக்களுக்கு. ஸோ அவங்க இத்தனை காலம் ஆடு அடிச்சிட்டு இருக்காங்க, ஆடு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்காங்க கடவுளுக்கு அட்டோன்மெண்ட்காக. அவங்களுக்கு இன்னும் கிளியரா எழுதப்படுறது. வித்தவுட் த ஷெட்டிங் ஆஃப் பிளட் there is no forgiveness of sins. அதனால தான் God is giving that innocent blood shed
தோல் கிடச்சிருக்கணும்னாலே bloodshed நடந்திருக்கணும். And that only we are reminded in the Passover. And that's what Jesus does. And that's what we do in communion. That's what Jesus said. This is my blood of the New Testament, which is shed for the remission of sins. So clear. Hebrews 9:22 is திரும்ப சொன்ன மாதிரி. So he's telling that. Yeah, இந்த ரத்தம் தான் for the sins. Okay. So he continues with that. So we understand the lamb from the time of Eden. Bloodshed ஏன் நடக்கணும்? Because if our sins have to be covered, we need that bloodshed. Okay. And that's what Jesus gave. அதுதான் அவருடைய அதை மறந்துடக்கூடாதுன்னு தான் நம்ம communion we have it as often as possible. Okay. One more point இதில் ஏன் இதெல்லாம் தேவை? ஏன் ஒரு lamb தேவை? ஏன் ஒரு அட்டோன்மெண்ட் தேவை? சின்ஸ் ஏன் ஃபர்கிவ் பண்ணப்படணும்? Because our God is a judge. He is a fair and just God. தீமையை பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு இருக்க முடியாது. Right? He has to punish. He has to punish. அப்போ he has given the lamb. He has spilt blood. அதை அக்செப்ட் பண்ணாதவங்கன்னா டெஃபினட்டாக they are due for punishment. இல்லை, ஒரு தடவை ஆடம் சின் பண்ணி அதில் தான் எல்லாரும் இருக்கிறோம். அவரு ஒரு லேம்பையும் கொடுத்து அட்டோன்மெண்ட்டையும் கொடுத்துட்டாரு. அதை அக்செப்ட் பண்ணாதவங்களுக்கு there is a punishment which is coming. So that also is very very clear. எந்த அளவுக்கு கிரேஸோ அந்த அளவுக்கு கோபமும் கூட உள்ள God. Yeah. So he is நீதியின் தேவன். ரைட். ஸோ இந்த ஏஞ்சல் ஆஃப் டெத் மாதிரியே தப்பிக்கிறதுக்கு எப்படி ஆடும் ரத்தமும் தேவைப்பட்டுச்சோ, காடோட ஆங்கர்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஜீசஸ் கொடுக்கப்பட்டார். அண்ட் தட் இஸ் த லிங்க். ஓகே. அவருடைய மைட்டி ஆக்டுக்கு உள்ள மீனிங்ஃபுல் மீனிங் இதுதான். ரைட். ஓகே. வி ஆர் சேவ்ட் பை தட். ஓகே. ஸோ தெர் ஆர் சம் மோர் குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் ஐ ஹேட் ரிட்டனில். இந்த ஹிசாப் பார்த்தீங்கன்னா இந்த லேம்பே இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது விச் ஐ தாட் ஐ வில் நாட் கோ இன்டு ரொம்ப, பட் வில் have a quick look at it. So it has to be male lamb. So Jesus male without blemish. இல்லை, ஒரு குறையில்லாத ஒரு ஆடு எடுங்கன்னு சொல்லியிருக்கோம். So Jesus also was without sin. 1 Peterல இருக்கு, ஹீப்ரூஸில் இருக்கு. ஸோ ஜீசஸ் வாஸ் வித்தவுட் சின் தெரியும். ஒரு ட்வைலைட்டில், தட் இஸ் ஈவினிங் தான் இந்த காரியம் நடந்தது. இல்லை, இந்த ஆடு அடிக்கிற காரியம் நடந்தது ஒரு ஈவினிங் நடந்து தான் நைட்டு டின்னர் சாப்பிட்றாங்க இல்லையா? ஸோ அந்த ஈவினிங் நடந்தது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த பிளட் இஸ் எ நெசசிட்டின்றதை பார்த்தோம். ஸோ தட் இஸ் வாட் தே ஆர் யூஸிங் இட். அது ஒரு அடையாளம். அந்த ஆடை அடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ஆடை அடித்தோம் சாப்பிட்டோன்னு போயிருக்கலாம். பட் அந்த பிளட் வாஸ் புட் ஆன் த டோர் போஸ்ட். ரைட். ஸோ தட் இட் பிகம்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். ரைட். ஓகே. ஸோ அந்த பிளட் இஸ் அ ஹைலைட். அதே மாதிரி அந்த ஹிசாப் பிரான்ச்சில் முக்கின்ற வார்த்தை கிராஸில் திரும்ப அது நடக்கும் இல்லையா? ஹிசாப்பில் தான் அவருக்கு வைன் கொடுப்பாங்க. என்ன ஒரு வியர்டு கமெண்ட். அது ஒரு லைனில் இருக்கும். ஹோலி ஸ்பிரிட் ஹஸ் ரெக்கார்டட் இட், பிரிங்கிங் அஸ் த லிங்க். எப்படி நம்ம இந்த மோசையோடைய பேபி பேஸ்கெட்டும் நோவாஸ் ஆர்க்கும் ஒரு லிங்க் இருக்குல்ல, ஒரு கனெக்ஷன். அந்த மாதிரி இது ஒரு லிங்க். லைக் இட் மேக்ஸ் யூ திங்க் ஆஃப் ஹிசாப் எங்கெல்லாம் வருது பைபிளில். ஓ, இங்கெல்லாம் வருது. அப்போ பார்க்கும்போது இந்த இதில் போடுறாங்க. லெவிட்டிகஸில் கிளென்சிங் வேணும்னாலே ஹிசாப் பிரான்ச் இருக்கும் இல்லை? அது வீட்டில் இருக்க மோல்டுனா சரி, ஒரு கிளீனிங் பர்பஸஸ், எனி கிளென்சிங்க்கு ரிச்சுவல் கிளென்சிங்க்கு இட் வாஸ் ரிக்வயர்ட். ஸோ குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ. ஓகே. அந்த ஹிசாப் வசனம் வாசிக்கிறீங்களா? John 19:29. தெரிஞ்ச வசனம் இல்லை, தெரிஞ்ச போர்ஷன். ரைட். I'll continue the rest. Okay, I'll continue. ஹீப்ரூ பற்றி நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல. ஹீப்ரூ எழுத்து எப்படி அது ஒரு ரொம்ப யுனிக்கான ஒரு காரியம், எப்படி உயிரோட ஒரு லாங்குவேஜை கொண்டு வந்தாங்கன்னெலாம் கொஞ்சம் பேசணும் அதை பற்றி. ஸோ ஐ ஜஸ்ட் தாட் ஐல் ஷோ யூ திஸ் ஸ்லைட். இப்போ உள்ள எழுத்து
ஃபர்ஸ்ட் எழுத்து அலஃப் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, இந்த எழுத்து லுக்ஸ் லைக் திஸ். அதோடைய ஏன்ஷியன்ட் எழுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இந்த இந்த ஷேப்பில் இருந்துச்சு. நம்மளுடைய ஏ இப்பவும் இப்படி தான் இருக்குல்ல, சம்திங் லைக் திஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த அந்த லிங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இட் ஆல் எதுக்கு இட் ஸ்டுட் ஃபார் அ புல், ரைட்? ஒரு ஸ்ட்ரென்த்தை காட்டுற ஒரு ஆக்ஸ், அந்த இது காட்டுச்சு. ஓகே, தட்ஸ் வாட் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஸோ அப்போ ஒவ்வொரு ஹீப்ரு எழுத்தும் இஸ் ஏர்லி லாங்குவேஜில் இட் வாஸ் அ பிக்சர். ஓகே, ஸோ அப்போ பிக்சர்னு இருந்தாலே அதுக்கு ஒரு மீனிங் உண்டு, ரைட்? ஸோ எப்படி அலஃப் வந்து ஒரு ஆக்ஸோ புல்லோ அப்படின்ற மாதிரினா, அப்போ இமீடியட் என்னென்ன தோணும் நமக்கு? ஓ, அது பயங்கர ஸ்ட்ராங், ரைட்? ரொம்ப ஸ்டேபிள், ஒரு வீட்டில் இருக்கிற அனிமலில் ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு அனிமல். ஸோ அந்த மாதிரி லைக் யூ கேன் இமேஜின் certain characters about that alphabet, right? Okay, so அப்படி பார்க்கும்போது right, it is starting from right to left. Okay, so aleph, next letter beit. So alphabet comes from aleph and beit. Alphabet சொல்றோம்ல, அது comes from the first two letters of Hebrew. அரபிக்கும் அதே தான், similar. And the last letter is tau. Tauவோட ancient பாருங்க, it is actually a cross. Okay, it's like a mark, it is like a sign, it is a symbol. So very very interestingly, that was the earliest picture on the actual, it was a cross. Okay, so when they put a blood on the doorpost, and the doorpost looks like the letter tau, last letter. So அது கூட அந்த cross கை காட்டுற மாதிரி ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ திஸ் இஸ் வெரி நைஸ். ஓகே, அந்த ஹீப்ரூ லெட்டரில். ஓகே, ஸோ ஹிசாப் இஸ் ஒரு ஃப்ளாஷ்பேக். அந்த டோர் டாவ் இஸ் அ ஃப்ளாஷ்பேக். இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். அண்ட் டோர் வந்து ஜீசஸ் ஆல்சோ சேஸ் ஐ ஆம் த டோர். யூ ரிமெம்பர்? அதை நான் போடணும்னு நினச்சேன், போடாம விட்டுட்டேன். He says, I am the door, I am the only way. Yeah, correct, right? எந்த டோர் போஸ்ட்ல ரத்தம் இருந்துச்சோ அதுக்கு அடியில் இருந்தவங்க தானே சேவ்ட் ஆனாங்க. அப்போ that was a necessity. அது ஒன்று தான் the only door, right, to be saved. So makes sense. So right, okay. So ஒவ்வொரு அந்த நாள் நடந்த வெவ்வேறு பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப நுணுக்கமாக பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் ஜீசஸ். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் 2 பாயிண்ட் பாருங்களேன். செருப்பு போட்டு ரெடியாக இருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும்ல, ரெடி டு வாக் அவுட் ஆஃப் ஈஜிப்ட். ஸோ செருப்புலாம் போட்டு தடிலாம் வச்சுட்டு நல்லா பி ரெடி அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லி ஆர்மர் ஆஃப் காட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அது அப்படின்னு கிறிஸ்டியானிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பால் செருப்புக்கு என்ன மீனிங் கொடுக்குறாருன்னு பாருங்க. இட் இஸ் ஃபார் சம்திங் டு கேரி த காஸ்பல். யா, கேன் யூ ரீட் Ephesians 6:15? Ephesians 6:15. சமாதானத்தின் சுசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும். ஸோ நம்ம அந்த வெவ்வேறு போர்ஷன் சொல்லிட்டே வரும்போது செருப்புக்கு என்ன? பி ரெடி டு வாக் ஃபார் த காஸ்பல், டு ஸ்ப்ரெட் த காஸ்பல். ரெடியாக இருங்க, பண்ணுங்க. தட் இஸ் ஹிஸ் பாயிண்ட் இல்லை? அண்ட் தட் இஸ் ட்ரூ, இட்ஸ் ட்ரூ டில் டுடே. ஸோ அந்த செருப்பு போட்டு ரெடியாக இருங்க பாயிண்ட் அப்ளைஸ் டு த சர்ச் as well. ஓகே, அதே மாதிரி அன்லீவென்டு பிரெட் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கோம்ல. ஒன்று வந்து டைம். ஓகே, அன்லீவென்டு பிரெட் இப்படி இருக்கும், லைக் நம்ம சப்பாத்திலாம் அன்லீவென்டு பிரெட், புளிப்பு இல்லாத, அப்போ ஃப்ரெஷ்ஷாக செய்கிறது, உடனே செய்கிற ஒரு ஒரு பிரெட், ரைட்? ஸோ அன்லீவென்டு பிரெட் ஷுட் ஹவ் பீன் லைக் திஸ். அண்ட் டைம் இல்லை, 11 பண்ணி. ஸோ ஒரு அவசரத்தை குறிக்கிற ஒரு பாயிண்ட் which applies to the church.
Jesus can come back anytime, be ready, there is very less time. அந்த பாயிண்ட்ல ஸோ அந்த பாயிண்ட்டை குறிக்கிறது அந்த அன்லிவன்ட் பிரெட். இன்னொரு பாயிண்ட் விச் அன்லிவன்ட் பிரெட் ஷோஸ் ஆஸ் பர் நியூ டெஸ்டமெண்ட், ஓல்ட் டெஸ்டமெண்ட்டும் கூட தான், என்ன வந்து லெவன் இருந்தாலே, அந்த ஈஸ்ட் இருந்தாலே, புளிப்பு இருந்தாலே, அது வந்து ஒரு ஈவில் ஏதோ ஒரு கெட்ட காரியத்தை குறிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டோன்லேயே தான் இருக்கும். அது ஒரு நல்ல காரியமாக யூஸ்வலாக இருக்காது. ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாகவே தான் இருக்கும் 11 எங்கே எழுதப்பட்டாலும். ஸோ இன் அனதர் வேர்ட், சின்ன ஒதுக்குங்க, விட்டுட்டு வந்துருங்க, ட்ரை டு லீவ் இட் அவுட் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸோடஸ் இந்த டைமில் இந்த பர்டிகுலர் பாஸ் ஓவரில் கிளியராக சொல்வார். அது எந்த லெவலுக்கு சொல்கிறாருன்னு பாருங்கள். எக்ஸோடஸ் 12:15 வாசிங்க. அதோடைய இம்பார்ட்டன்ஸ், அந்த 11 சேர்க்க வேண்டான்றதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கார் பாருங்க. புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில்தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான். எந்த அளவுக்கு பாருங்க, புளிப்பு சாப்பிட்டா யூ ஆர் அவுட் ஆஃப் இஸ்ரேல், கணக்கிலே கிடையாது. இஸ்ரேலைட்னே சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு ஒதுக்குங்க. ஸோ ஆப்வியஸ்லி லைக் சின்ன விடுங்கன்னு சொல்லிட்டு நியூ டெஸ்டிமெண்ட்லேயும் நிறையா வரும். இந்த ஃபேரிசீஸ் எல்லாம் தான் 11ஓட இருக்கிறாங்க, அவங்களுடைய 11 நீங்கள் அப்சர்வ் பண்ணாதீங்க, அவங்களோட 11 வந்து அவங்களுடைய டாக்ட்ரின், இல்லைன்னா அவங்க எப்படி ஹிப்போக்ரிட்டிக்கலாக பிஹேவ் பண்ணுறாங்க, அதுதான் 11, ரைட்? அந்த கெட்டது. ஸோ சம்திங் நெகட்டிவ். ஒரு வசனம் வாசிச்சு பார்க்குறீங்களா? லூக் 12:1. வேற யாராவது மேத்யூ 16 எடுக்கிறீங்க? அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். He is actually telling Pharisees எல்லாம் 11 இருக்கு அப்படின்றாரு இல்ல. ஸோ டோன்ட் பி லைக் தேம். அது சம்திங் சேம் தான் மேத்யூ 16லேயும் இருக்கும். அப்போ அவங்க 11 வேண்டான்னொடனே அவங்க பிரெட்டுன்னு நினச்சிக்கிடுவாங்க. அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் மேத்யூ 16, 11, 12ல் அவங்களுடைய டாக்டர். 16, 11 and 12 வாசிங்க. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். ஸோ அகெயின் அது நார்மலாக பிரெட்டுன்னு நினச்சிக்கிட்டு, ஓ அப்போ புளிப்பு இருக்கிற பிரெட்டே சாப்பிடக்கூடாது நம்ம, லெட்ஸ் நாட் டூ தேட். யா, அது இல்லை பாயிண்ட். பாயிண்ட் வந்து கெட் அவே ஃப்ரம் சின் அண்ட் ராங் டாக்ட்ரின்ஸ் அண்ட் ஹிப்போக்ரிட்டிக்கல் பிஹேவியர் நிறைய இருக்கு, லாங் லிஸ்ட் இருக்கு. தட் இஸ் நாட் த topic for today, so I'm not doing it. இந்த வசனமும் வாசிடுங்க. Paul also touches on the subject. 1 Corinthians 5 verses 6, 7, 8. 1 Corinthians 5. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த மா பிசைந்து மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். இதுல கிளியர் இல்ல.
ஸோ அந்த அந்த ஈஸ்ட்னா சம்திங் பேட், சம்திங் நெகட்டிவ், சம்திங் சின்ஃபுல், அதை விட்டுட்டு வாங்க. அந்த 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 மீனிங்ல தான் பைபிள்ல எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல மட்டும் இல்லை, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லையும் எந்த சாக்ரிஃபைஸ் கொடுத்தாலும் காட் வில் டெல், கிவ் மீ ஒன்லி புளிப்பில்லாத ஸ்டஃப், டோன்ட் பிரிங் எனி திங் வித் புளித்த மாவு. புளித்த மாவு ஒரே ஒரு இடத்துல வரும், பென்டிகாஸ்ட்ல. தட் இஸ் வென் ஹி இஸ் அக்செப்டிங் த ஜென்டைல்ஸ். இல்லை, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். அப்புறம் கடவுள் சித்தம் தான் படிப்போம். ஓகே. இன்னும் as I said, இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. பாஸ் ஓவர் இந்த மெமோரியல் டேக்கும் ஜீசஸையும் கனெக்ட் பண்ணுறது, இது இன்னொரு பாயிண்ட்டு ஐ தாட் ஐல் ஷேர். அந்த மீல் சாப்பிடும் போது ஒரு வேடிக்கையான ஒரு பாயிண்ட் சொல்லுவார் காட். எக்ஸோடஸ் 12:46 பாருங்க, எலும்பு ஒன்றையும் உடைக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாரு அந்த ஆட்டுக்கு. பார்த்துக்கிட்டீங்களா? எக்ஸோடஸ் 12:46. அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டில் இருந்து வெளியே கொண்டு போக கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. ஸோ டோன்ட் ஈவன் பிரேக் த போன்ஸ்னு ஒரு வேடிக்கையான ஒரு பாயிண்ட் இருக்கும். அதுவும் கிராஸ் டைம்ல ஃபுல்ஃபில் ஆகும். எப்படின்னா, ஃப்ரைடே அன்னைக்கு இது நடக்குது. நெக்ஸ்ட் சாபத் டேல, சாட்டர்டே தானே அவங்க சாபத் டே. ஜூஸோடைய நாள் ஸ்டார்ட்ஸ் இந்த ஈவினிங் at 6 o'clock, நாட் த மார்னிங். அவங்களுக்கு ஈவினிங் ஸ்டார்ட் ஆகும். அப்போ சாபத் டேல ஒன்றும் வேலை செய்ய மாட்டாங்க. ஞாபகம் இருக்குல்ல? சாபத் டே அன்னைக்கு வீட்டில் தான் இருப்பாங்க. தேர் ஃபோக்கஸ் இஸ் காட். தே won't do anything. சமையல் கூட முன்னாடியே பண்ணி முடிச்சிடுவாங்க. அப்போ இந்த இந்த அவரை டூம்புலலாம் வைக்கணும்னா அது ஒரு வேலை. அப்போ அந்த 6 o'clock முன்னாடி வச்சு ஆகணும். தே ஹாவ் டு ஃபினிஷ் இட் ஆஃப். கரெக்டா? அப்போ இந்த காரியம் அது தெரியுது அவங்களுக்கு. அது ரோமன்ஸ்க்கும் தெரியும் இவங்க பண்ண மாட்டாங்கன்னு. அப்போ வேகமா கிராஸ்ல இருக்கிற அந்த திருடர்களும் ஜீசஸும் வேகமா மறிச்சாதான் டூம்புல வைக்க முடியும். அதுக்காக ஒரு வேலைக்குரிய ஒரு 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 சோல்ஜரை அனுப்பி விடுவாங்க. போய் கில் தெம் அண்ட் கம். அது எப்படி கொல்லுவாங்க? ஃபாஸ்டரா டெத் வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எலும்புகளை தான் உடைச்சு விடுவாங்களாம். எலும்புகளை உடைச்சு விட்டா ஆஃப்கோர்ஸ் யா ஓகே. அதுக்காக இந்த சோல்ஜர் வராரு, ஒரு ரோமன் சோல்ஜர். அவர் இங்க பார்த்தாக்கா ஜீசஸ் இஸ் ஆல்ரெடி டெட்னு அவருக்கு ஒரு சந்தேகம். அதனால்தான் அந்த ஸ்பியரை வச்சு குத்தி பார்க்குறாரு. when blood and water comes and all, no, அந்த சைடில் விழா எலும்பு கிட்ட he is putting a spear பண்ணிட்டு he will correct, இவர் இறந்துட்டாருன்னு விட்டுறாரு, எலும்பை உடைக்கல. ஸோ ஈவன் தட் குட்டி பாயிண்ட் கம்ஸ் ட்ரூ. இல்லை, இந்த ரோமன் ஸ்கிரிப்சரா தெரியும். இந்த ரோமன் சோல்ஜர் அவருடைய பாஸ் சொன்ன வேலையை செய்யறதுக்கு அவர் பாட்டுக்கு போறாரு, அவருடைய நார்மல் ஆக்டிவிட்டி. பட் ஈவன் that is proving God's scriptures and his words. சொன்ன காரியங்கள் உண்மையாகிட்டே ஒவ்வொரு மினிட். எல்லாம் அவர் கண்ட்ரோல்ல இருக்குன்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ இட் இஸ் வண்டர்ஃபுல். ஸோ எவ்ரி மைன்யூட், நாட் ஸோ இம்பார்ட்டன்ட் நமக்கு தோன்ற பாயிண்ட் சாதாரண வாசகம்னு நினச்சிக்கலாம். இல்லை, ஒன்னொன்னுக்கும் loaded with meaning and they're all about Jesus. Okay, so that's a wonderful point. All right, so இந்த நாளை ஞாபகம் வைக்க சொல்லியிருந்தாருல்ல, நடந்தது. ஸோ இந்த பாஸ் ஓவரில் நடந்த காரியத்தை அந்த மீலை மெமோரியல் டே ஆக்க சொன்னார் இல்லை. ஸோ இது மோசஸுடைய மினிஸ்ட்ரி ஸ்டார்டிங்கில் நடக்குது இந்த காரியம். கரெக்ட் தானே? அந்த பிளேக்ஸ் நடந்து முடியுது. இன்னைக்கு தான் கிளம்புறாங்க எல்லாரும், ஈஜிப்ட் விட்டு வெளியில் போகிறாங்க. ஸோ அந்த பிகினிங் ஆஃப் இஸ்ரேல் ஜேர்னியில் நடந்த காரியம், அவங்க விடுவிக்கப்பட்ட நாள், ஃப்ரீடம் கிடைச்ச டே. கரெக்ட்? அப்படியும் வைக்கலாம். ஸோ தட் டே ஸ்பெஷல். இவங்க போய் மெமோரியல் டேன்னு சொல்லி இதில் கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருப்பாரு. எக்ஸோடஸ் 12 பார்த்தீங்கல்ல, 7 நாள் நீங்கள் லெவன் இல்லாத அப்போ சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ ஹி கேவ் சம் டீட்டெயில்ஸ் ஆஃப் திஸ் மெமோரியல் டே.
ஆனால் மவுண்ட் சினாய் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாளில் சேர்ந்துருவாங்க இல்லையா, கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸில் சேர்ந்துருவாங்க. சேர்ந்தா நாங்கள் 1 வருஷம் இருப்பாங்க. பட் அந்த டைமில் when God gives law, அது கூட சேர்ந்து he will also give 7 feast. ஓகே, அந்த ஃபீஸ்ட்டுக்கு ஹீப்ரூ வேர்டு அப்பாயின்மெண்ட். என் கூட அப்பாயின்மெண்ட் ஒரு 7 நாள் இருக்கு வருஷத்தில் உங்களுக்குன்னு அப்படின்னே சொல்லியிருப்பார். அந்த 7 நாளில் இதுதான் ஃபஸ்ட்டு டே. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபீஸ்ட், ரைட்? ஸோ இது ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ் ஓவர்னு ஆகுது. அப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுப்பாரு, என்னெல்லாம் நீங்கள் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், யார் கூட உட்காந்து சாப்பிடணும், சாப்பிடும் போது நீங்கள் என்ன செய்யணும், எல்லாம் இன்னும் கொஞ்சம் மோர் டீட்டெயில்ஸ் கொடுத்து செய்வார். இது நடக்கிறது மோசே காலம், 1500 வருஷம் ஜீசஸ்க்கு முன்னாடி நடக்குது. அண்ட் இந்த ஃபீஸ்ட் தான் லாஸ்ட் சப்பர்னு அவர் சாப்பிட்றதும் இந்த பாஸ் ஓவர் மீல் தான், ரைட்? அப்பர் ரூம்ல பாஸ் ஓவருக்கு தேடுங்கன்னு சொல்லுவாங்களே, தேடி தானே ரூம் கண்டுபிடிச்சு போவாங்க. இதே பாஸ் ஓவரை தான் ஜீசஸ் இஸ் செலிப்ரேட்டிங். அப்போ என்ன அர்த்தம்? ஹீ இஸ் கிவிங் வெயிட்டேஜ் ஃபார் திஸ் ஃபீஸ்ட், ஹீ இஸ் மேக்கிங் இட் இம்பார்ட்டன்ட். அந்த மெமோரியல் டேயா வச்சிருங்கன்றது இம்பார்ட்டன்ட். ஹீ கெப்ட் இட் வெரி வெரி சீக்ரெட், இல்லை, அதை சின்சியராக வச்சுருந்துருக்காங்க. அப்போ 1500 வருஷத்துக்கு அப்புறமும் தேவர் ஹோல்டிங் இட் ட்ரூ. அந்த பாஸ் ஓவர் மீல், பை த வே, இன்னைக்கு வரைக்கும் தே செலிப்ரேட். ஸோ பாஸ் ஓவர் மீல் தே ஹேட். அண்ட் அங்கே தான் ஹீ கிவ்ஸ் அ நியூ டெஸ்டமெண்ட், மை பிளட்னு ஆரம்பிக்கிறதும் அங்கே தான். கரெக்ட் தானா? அங்கே தான் சுவிட்ச் ஓவர் ஆகுது. ஏன்னா பாஸ் ஓவர் கெட் ஓவர் இல்லை, அன்னையோட குட் ஃப்ரைடே முடிஞ்சிடும். அந்த நமக்கு அது தேர்ஸ்டே, அவங்களுக்கு சேம் டே தான், அதே ஃப்ரைடே தான். ஏன்னா ஈவினிங் தானே ஸ்டார்ட் ஆகுது அவங்களுக்கு நாள். ஸோ இதெல்லாம் நடக்கிறது எல்லாமே பாஸ் ஓவர் அன்னைக்கு நடக்குது. ஸோ பாஸ் ஓவர் மீலும் பாஸ் ஓவர் ஆடு அடிக்கப்படுறதும் ஜீசஸ் அடிக்கப்படுறதும் சேம் டே அவங்க கணக்கில். நமக்கு அது தேர்ஸ்டே ஈவினிங் அண்ட் ஃப்ரைடேன்னு நாள் மாறுது. ஓகே, ஸோ தட் பாஸ் ஓவர் அதுவும் ஸ்பெஷல். அண்ட் வாட் ஜீசஸ் டிட் ஆன் தட் பாஸ் ஓவர் we remember till today, not once a year, as often as possible. Wonderful, isn't it? This is really great. So Jesus is the Passover lamb. The Passover day அதுதான். ஓகே, வசனங்கள் வாசிச்சிடலாமா? டு பி, ஐ மீன், ஐ நோ யூ ஆல் நோ இட், பட் இருந்தாலும் பாஸ்ஓவர் லேம்ப் இவர் தான் அப்படின்றதுக்கு இப்போ கூட வாசித்தோம். 1 Corinthians 5:7-8 வாசிங்க. 11 எடுத்து போடுங்க, இல்லை பாவத்தை தள்ளி வைங்க. பிகாஸ் நம்மளுடைய பஸ்கா, அவர் பாஸ் ஓவர் இஸ் ஜீசஸ்ன்னு இருக்கும். வாசிச்சிடலாம். 1 Corinthians 5:7-8. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். Right, so we are called to celebrate worship with lesser sin, obviously, because Jesus has died for us. So அந்த மறுரூபம் ஆக்கப்படணும், பழைய போட்டுட்டு புதுசா மாறணும். ஸோ பழைய சின்னுகள் கடவுள், ஹோலி ஸ்பிரிட் will show us and we have to leave them behind and be fresh like a new மாவு, அந்த பாயிண்ட். அண்ட் அவர் தான் நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா. ஓகே, நிறைய வசனங்கள் இருக்கு பைபிளில். 28 பிளேசஸ்ல ஜீசஸ் இஸ் த பாஸ் ஓவர் லேம்ப் அப்படின்ற பாயிண்ட் இருக்கு in the whole of Bible. Okay, so again, that is not our focus for today, so I didn't do that. அப்புறம் இது பாஸ் ஓவர் அன்னைக்கு தான் நடந்தது, லாஸ்ட் சப்பர், தெரிஞ்ச விஷயம்தான். வசனம் வேணும்னா மார்க் 14:12. பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய இதான் அந்த ஸ்டார்ட் ஆஃப் த லாஸ்ட் சப்பர்ல அப்பர் ரூமுக்கு போய், ஸோ தட் இஸ் இந்த இதில் கேட்குறோம், உங்கள் பஸ்கா எங்கே சாப்பிட போறீங்க. ஸோ திஸ் இஸ் த பாஸ் ஓவர் மீல். அந்த இடத்துல தான் காட் இஸ் கிவிங் த பிளட் ஆஃப் மை நியூ டெஸ்டமெண்ட்னு சொல்லுவார் இல்லையா, நியூ கவர்னன்ட்.
அதுதான் 1 Corinthians 11:26. 1 Corinthians 11:26. லூக்லயும் இருக்கு ஆக்சுவலா. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். We are remembering on the point இல்லையா, that Jesus and his cross. அது முதல் வசனத்துல இருக்கு. போஜனம் பண்ணி அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இதுதான் நம்ம ஞாபகம் வைக்கணும். ஸோ வண்டர்ஃபுல்லி இட் இஸ் ஸ்டார்டிங் ஆஃப் ஃப்ரம் பாஸ்ஓவர் டே. ஆனால் நடந்த காரியம் அந்த லேம்பு ஈடன்ல இருந்து ஞாபகம் வைக்கலாம். கரெக்ட் தானே? அந்த கோர்வை வந்துட்டே இருக்கு. ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் பாயிண்ட். ஓகே, ஐ திங்க் வி ஆர் கம்மிங் டு அன் எண்ட். ஸோ யோசிச்சு பாருங்களேன், இந்த இந்த பிளட்டு போடுங்க, இந்த மாதிரி ஒரு ஆடை அடிங்கன்ற விஷயம் இஸ் நாட் அ சீக்ரெட். இட் would have been told to everybody. இப்போ இத்தனை பிளேக்ல அடி வாங்கின எகிப்து மக்களும் இருந்திருப்பாங்க, மற்ற நாட்டு மக்களும் இருந்திருப்பாங்க. வெரி காஸ்மோபாலிட்டன் கண்ட்ரி, ரைட்? ஈஜிப்ட் ரொம்ப ஃப்ளரிஷிங்னால எல்லா பக்கத்தில் உள்ள சீரியா இருந்திருப்பாங்க, மற்ற எல்லா மக்களும் இருந்திருப்பாங்க. ஸோ தே ஆல் நோ அபவுட் திஸ். இந்த மாதிரி ஒரு காரியம்னு தெரியும். நீங்கள் அந்த பிளேக்ஸ் வாசிச்சாலே தெரியும். அந்த 8வது பிளேகு 6வது பிளேக்லலாம் வேலைக்காரங்கெல்லாம் வார்ன் பண்ணுவாங்க. ஏன் மாஸ்டர், அதான் அவங்க சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி வரப்போகுதுன்னு, ஒளிஞ்சுக்கோங்க, இல்லாட்டி கேட்டில் எடுத்து உள்ளே வைங்க. லைக் தேல் டெல் ரெமெடி, நீங்கள் பண்ணுங்களேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ தட் மச் தே நியூ, ரைட்? ஸோ திஸ் ஆல்சோ வாஸ் நாட் அ சீக்ரெட். இஸ்ரேலுக்கு மட்டும் குஸ்குஸ்ன்னு கடவுள் சொல்லலை. ஹீ கேவ் டு எவ்ரிபடி. So what was to be done? Protection was not based only on இந்த வயசுல இருக்கணும், இந்த ஜாதியில இருக்கணும், இந்த ரிச் பீப்புளுக்கு தான், ஏழைங்களுக்கு தான், ஒரு கண்டிஷனும் கிடையாது. என்ன கண்டிஷன்? ரத்தத்தை எடுத்து போடுங்க, அவ்வளவுதான். No, nothing else. Pharaoh could have done it. Pharaoh's servant also could have, slave girl also could have done it, right? யாருனாலும் பண்ணிருக்கலாம். It was free for all. This welcome, இல்லையா, in the solution, way out before the judgment was for all. It is the same for us till today. என்னெல்லாம் கிடைச்சது அவங்களுக்கு? ஃப்ரீடம் ஃப்ரம் ஸ்லேவரி. செய்ய வேண்டியது லேம்பு, பிளட்டு, ஒபே மட்டும் பண்ணணும். அப்படியா நான் நம்புறேன், அது கிரேட் காட் தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா யூஸ் இல்லை. There was a requirement to act. இல்லை, they had to act on it. இன்னைக்கும் salvation is the same route. Cross யாருக்குனாலும் இல்லை, அந்த I am the door for salvation. He is the only way. Yeah, it is for all, for everybody. ஏதாவது செய்யணுமா? நீங்கள் நல்லதெல்லாம் செய்தாதான் நீங்கள் வரணும். இந்த பில்கிரிமேஜ் போனாதான் நான் ஹெவனுக்கு அலோவ் பண்ணுவேன். நீங்கள் இதெல்லாம் விட்டுருக்கணும் இல்லை, இந்த சென்ஸ், இந்த நாங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருப்போம், ஆர் நான் 5 வருஷம் ஹிமாலயாஸில் போய் தவம் இருக்கிறேன். God didn't ask anything. He just says you believe, right? Believe in my son and I will give you eternal life. But remember, belief or faith is a action word. Adukaprom maybe he'll give you a job to do, right? But he calls for an action. He expects that. Okay, James 2:14 வாசிச்சு பார்த்துக்கோங்க, மண்டேல வச்சுக்கலாம். James 2:14. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியை இல்லாததினால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? கிரியை தேவை இல்ல. எதுக்கு தேவை? நாட் ஃபார் சால்வேஷன், பட் யூஸ்ஃபுல்லான ஒரு லைஃப், கடவுளுக்காக வாழ்ந்தோன்ற ஒரு லைஃப். அப்படின்னாக்கா அந்த ஃபெய்த் ஒரு ஆக்ஷனோட இருக்கணும், ரைட்? நம்ம இது we keep looking at it. Noah showed his action. Abraham showed it. They all showed it. And we are also called to show it. Okay, so this is where we are. Covenant keeping God is
keeping his covenant இத்தனை ஆண்டு காலமா. அண்ட் நவ் இன்னொரு நியூஸ் தெரியும் நமக்கு. என்னது? ஹீ இஸ் த லேம்பா வரப்போறாரு. நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்காக ரத்தம் சிந்த போறாரு. ஏதேன் தோட்டத்துல இருந்த அந்த லேம்ப் மாதிரி வரப்போறாரு நம்ம டெலிவரர்னு கூட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கடவுள் கொடுத்துருக்காரு. அண்ட் இவ்வளோ இத்தனை பிளேக்ல இஸ்ரேல் மக்களுக்கு செய்யறதுக்கு ஒன்றும் செய்யலை, ஒன்றும் சொல்லலை. ஹி வாஸ் கடவுள் தான் காரியத்தை நடத்திக்கிட்டு இருந்தார். பட் தப்புறதுக்கு, ஸ்லேவரியிலேருந்து விடுவிக்கப்படுறதுக்கு, எகிப்திலேருந்து வெளியில் போகிறதுக்கு ஹி கால்ஸ் ஃபார் அன் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். இல்லை, நம்பிக்கையாக செய்கிறதுக்கு he calls, right? So this picture shows that அந்த குட்டி பொண்ணு என் அப்பா ஷுவரா பிடிச்சுப்பாங்கன்ற ஒரு தைரியத்துல தானே ஹாப்பியா she is there, right? It is an act of faith. குதிக்க முடியுது இல்ல, ஜம்ப் பண்ணவோ தூக்கி போட்டா பயப்படாம இருக்கவோ. ஸோ அந்த ஒரு வேர்ப் இருக்கணும். அது இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ சென்சேஷன், இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபீலிங், பட் இட் இஸ் அ act. Okay, so the memorial day he reminded blood is required, lamb is required, and he got it done. That is our covenant keeping God. So praise God for today. Any thoughts? Sure. Overwhelmed. Wonderful. No, it's Passover day. There is so much more about Passover day, but then holding on to covenant keeping God, I'm holding on. No, ma, you can tell maybe next week also you can continue with that. So that பார்க்கலாம்க்கா, we'll continue with I'm holding with that thread so that becomes clearer. You go around and come back, அவ்வளவுதான். So that we will all know. படிப்போம் கட்டாயம். தமிழா சொல்லுங்க. இன்னைக்குள்ள மெசேஜ்ல அந்த ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா, அந்த பாஸ்ஓவர் டே வாஸ் நாட் அ சீக்ரெட். அது நியூவா இருந்தது. ஆக்சுவலா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அது இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும்தான் சொல்லிக்கப்பட்டிருந்தது. அது இட் வாஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன். அந்த பாயிண்ட் இன்னைக்கும் அதை கம்பேர் பண்ணது ரியலி ஒரு நியூ இதுவா இருந்தது. தேங்க் காட்பா. அந்த அதுக்கு ப்ரூஃப் என்னன்னா, வெளியில போகும்போது என்னது ஈஜிப்ட் விட்டு வெளியில போன மக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த ஸ்லேவரியில இருந்து வெளியில போன மக்கள். எக்ஸோடஸ் 12:38 பாருங்கப்பா. எக்ஸோடஸ் 12:38. அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. இந்த வசனம் எங்க வருதுன்னா, யாரெல்லாம் ஈஜிப்ட் விட்டு வெளியில வந்தாங்கன்னு. அதுல வெறும் இஸ்ரேல் மக்கள் இல்ல, இந்த மிக்ஸ்டு மல்டிடியூட் வெளியில வந்தாங்க. ஸோ பல ஜாதி மக்கள் வந்தாங்க வெளியில. அவங்க எல்லாரும் they were given the offer and they all came out. Okay, so yeah, message was for all. Thank God. Thank God. யாருக்கெல்லாம் காது இருக்குதோ அவங்க கேளுங்க அப்படின்னு. ஆமா, actually that is the invitation. ஆமா, அதனால we pray for கேட்கக்கூடிய காது. மந்தமான கண்ணு, மந்தமான காது, மந்தமான ஹார்ட் ஆயிடக்கூடாது. கேட்டு புளிச்சு போச்சுப்பா, எல்லாம் தெரிஞ்சதுதான், அந்த மாதிரி ஆகாம இல்லாம இருக்கணும். பமிலா, முன்ன சொல்லும்போது you have given one more reference in Numbers 11:4. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் சின்னும் வரும். வில்டர்னஸ்ல போய் இவங்களுக்கு ஆசை வரும் தெரியுமா, ஐயோ இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார், அங்க இருக்க பூண்டு நல்லா இருந்துச்சே, வெங்காயம் நல்லா இருந்துச்சேன்னு ஒன்னு சொல்லிட்டு கிடப்பாங்க. அதுக்கு ரீசன் இந்த மிக்ஸ்டு மல்டிடியூடா இருக்கும். ஏன்னா மிக்ஸ்டு மல்டிடியூடுக்கு முதல்ல ஒரு பனிஷ்மெண்ட் வரும். அப்போ ஆமா, அண்ட் வி லேர்ன்ட்ல லைக் இஸ்ரேல் மக்கள் should have corrected the mixed multitude. இவங்க மிக்ஸ்டு மல்டிடியூட் மாதிரி மாறிட்டாங்க.
உலகத்தார் மாதிரி மாறிட்டாங்க. சர்ச் பண்ற அதே தப்பு. We become like the world. We should That's true, Akka. be the world. Exactly true. That is happening nowadays also. People are not realizing that. Yeah. We should Mm. lead Next the world. community he wanted to be, he's always warning everyone. அது Yeah. அந்த மாதிரி இருக்கவே கூடாது. அவர்களோடு பிணைக்கப்படக்கூடாது. ஆட்டோமேட்டிக்கலா அந்த புளித்த மாவு எப்படி நம்மள வந்து அந்த மாதிரி அவங்க இதுக்கு மாத்துதோ அது போல கொஞ்சம் புளித்தமாக இருந்தாலும் it will definitely spoil. Spoil everybody else. Correct. Mm. But அதான் we are in this world, but we should not become of the world. இங்கிலீஷ்ல அந்த ஒரு குட்டி 2 letter difference. வேர்ல்டோட ஒத்து போயிடக்கூடாது. கரெக்டா? இல்ல we should not make ourselves. No compromise. Yeah, but it is quite difficult இல்ல? அது as we become more mature Christians, and the discerning power I think God gives. இல்லைன்னா உலகத்துல வாழணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் பிள்ளைங்களை படிக்க வைப்போம். காலேஜ் லைக் it goes on normal. Somewhere we have to be different. ஸோ அந்த பாயிண்ட் big lesson Set to apart. Set apart set and apart. from beginning itself we should have one என்ன சொல்றது அந்த ஒரு பவுண்டரியை we should not go beyond it. எந்த ஒரு சூழ்நிலையில சொன்னதுலயே பிள்ளைங்களை அந்த மாதிரி வளர்த்தெடுக்கும் போது கத்த அந்த கிருபை தருவார். நம்ம ஆசைப்படும் போது definitely he will give us Absolutely. because he is the overall controller. Absolutely. இல்ல பரவாயில்ல இதுல என்ன தப்பு இருக்கு அந்த பிள்ளைங்களும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இதுல Yeah. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு one small hole if we give that's it. That's it. That's the entry அதுக்கப்புறம் point. ஆமா அதுக்கப்புறம் சறுக்கிறது தான் போகும்ல, அப்படியே சறுன்னு கீழே தான் போகும். ஆமா அது தெரியறதுக்கு they should know who our God is, what he has done, why we are different from other religions, why Bible is different from other supposedly holy books. அது தெரிஞ்சா இப்போ உள்ள ரொம்ப லாஜிக் பேசுற ஜெனரேஷன் டக்குன்னு நம்பிட மாட்டாங்க. இதை செய்ய அப்படின்னாக்கா அப்படியே செய்ய மாட்டாங்க. we need to explain to them இல்ல? ஸோ அதனால இந்த who is our Godன்ற கிளாரிட்டி இருந்துச்சுன்னா எந்த காடுடைய பிள்ளையா நான் தானா அந்த ஓரளவு இல்லை they'll be able to differentiate. I am not like you, I am different அப்படின்னு சொல்ல தோணும். அது என்னைக்கு வரலையோ then they feel you are also nice, நீயும் நல்லா பேசுற, அன்பா இருக்க, எனக்கு ஹெல்ப் பண்ற, அப்போ you are also a good person, I am also good person. அந்த because it goes to a person. And my God is different, your God is different ன்னு தெரியற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். அது மாத்திரம் இல்லக்கா இன்னைக்கு அறியாமைன்னு சொல்றது நமக்குள்ளே கிறிஸ்தவர்களுக்குள்ளே இந்த அறியாமை இருக்குது. அது வந்து their God is simple. லைடேஷியன் சர்ச்சில் அதான் நியூ டெஸ்டமெண்ட்ல அதுதானே சொல்லி இருக்குல்லக்கா, நமக்கு சொல்லி இருக்குல்ல நம்ம வந்து நமக்கு கேள்விப்படலைன்னா அறியலைன்னா எப்படி அறிவாங்க. சோ நமக்கான கிறிஸ்தவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நம்ம அதை பயன்படுத்த மாட்டேங்கிறோம். அறிவின்மை நம்ம மற்றவங்களை குறை சொல்லிட்டு கிடைக்கிற வாய்ப்புகளை யூஸ் பண்ணாம இருக்கிறதுனால அது நம்மகிட்டயும் அந்த அறியாமை இருக்கு. பட் நோபடி இஸ் ரியலைசிங் தட். சர்ச்சுக்குள்ள இருந்துட்டு அறியாமைன்னு சொன்னாக்கா they are equivalent to a non-believer. Exactly. They are not ready to accept it. Correct. Yeah, isn't it? Correct. So இந்த சர்ச்சுக்கு வர ஒரு namesake believer will not worship பிள்ளையாரோ எதையோ, they will not worship. So என்ன ஐடல் வர்ஷிப் பண்ணலையே, என்னோட காடும் ஜீசஸ் தானேன்னு சொல்லுவாங்க. பட் the problem is இந்த ஆக்ட் ஆஃப் ஃபெய்த் இல்லாம இருக்கும். அது எதுவுமே இருக்காது. இதான் என்னோட கார்டன் தெரிஞ்சு நம்பிக்கையா இருந்தா ஆக்ஷன்ஸ் எல்லாம் மாறணும். அது மாறலைன்னா ப்ராப்ளம். அதான் லைடேஷியா சர்ச் கடவுள் துப்பிடுவேன்றாரு. நான் உங்க கதவுக்கு வெளியில பண்ணுவேன். ஐ எம் அவுட். ரொம்ப டீசென்ட்டா துப்பின்னு வாந்தி. ஆமா ஆமா வாமிட் கரெக்ட். இல்லாமல் இருந்தால் உங்களை வாந்தி பண்ணி போட்டுருவேன் அப்படிங்கறது. கிரீக்கும் வாமிட் தான். ஆமா கிரீக்கும் வாமிட். என்ன அப்படின்னா குளிர்ந்த இதுல வந்து எந்த ஒரு ஃபாரின் பாடி அழுக்கு பூச்சி எதுவுமே இருக்காது. அதே மாதிரி அனல் மூட்டி கொண்டு இருக்கின்ற இடத்துல வந்து எந்த தீமைகளும் அது உள்ள இருக்காது. ஆனா இந்த
நடுவுல இருக்கிற ஸ்டாக்னேட்டட் வாட்டர்ல தான் எல்லா விதமான வேர்ம்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. அந்த வாட்டரே ஸ்பாயில் பண்ணிடும். Correct. கடவுள் வந்து இரு இல்லைன்னா இந்த எண்ட்ல நடுவுல இருக்கிறதுல இருந்து உன்னுடைய குணங்கள் வந்து துர்குணங்களா மாறிடும் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துலதான் அதை ரெஃபர் பண்ணி பார்த்தேன். நீங்க போன வாரம் இதை சொன்னீங்க, அனலும் இல்லாமல் குளிர். True, true. It also shows நம்ம actions. So God says be either cold or be either hot. So cold, நீங்க சொன்ன மாதிரி கோல்டு ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். இல்ல ஸோ ரசிக்கலாம், கோல்டையும் ரசிக்கலாம், ஹாட்டும் ரசிக்கலாம். உடம்பு சரியில்லாதவங்களுக்கு ஹாட்டா சூப் கொடுத்து அந்த மாதிரி ஹாட்டும் ரசிக்கலாம். ஒன்றும் நடுவில் தான் ஒரு யூஸும் கிடையாது, யாருக்குமே யூஸ் கிடையாது. ஸோ யாருக்கும் யூஸ் இல்லாத கிறிஸ்டியனா இருக்கிறது வேஸ்ட். That is this James. That is this verse from James. இப்போ வாசிச்சோமே, James 2:4. We just read it, right? 14. 2:14, right? ஆமா, it has to show out in some fashion, either cold or hot, like some ஒரு ஆக்ஷன் இருக்கணும். ஒன்றும் இல்லாம சும்மா உட்காந்துட்டு பிரசங்கத்தை கமெண்ட் அடிச்சுட்டு டிப்பிக்கல் இந்த காலத்து கிறிஸ்டியன். நம்ம சர்ச்சுன்னு இல்லை, இந்த காலத்து கம்ஃபர்டபுளான ஒரு ஊர்களில் இருக்கிற கிறிஸ்தவங்க எல்லாரும் இப்படிதான். அது அமெரிக்கால இருந்து ஜப்பான் வரைக்கும் அது சேம் ஸ்டோரி. நல்லா ட்ரெஸ் பண்ணணும், ஏன்னா தெர் இஸ் நோ வார், தெர் இஸ் நோ பர்சிக்யூஷன், தெர் இஸ் நோ ப்ராப்ளம். எல்லாருக்கும் ஒரு டீசென்டான ஒரு வேலை, ஓரளவுக்கு சம்பளம். We are blessed. We call it blessed, but God doesn't. That is the point. We think it is blessed, but God doesn't say that. God says blessed are the poor. Spiritually we are died already. நம்ம அத ராங் ஜட்ஜ்மெண்ட், நம்ம அதான் கம்ஃபர்ட். சேம் பாயிண்ட் இன் லைடேஷியா. பணக்கார ஊரு, நல்ல பணம் உள்ள ஒரு ஊர். அதான் அந்த எக்ஸாம்பிள் சூப்பர். எர்த்குவேக் வந்து எனக்கு ஒத்த பைசா வேணாம்னு மெயின் கவர்மெண்ட் ரோமு கிட்ட சொல்லிட்டாங்க. நீங்க பணம் தர வேண்டாம், எங்ககிட்டயே பணம் இருக்கு, நாங்களே திரும்ப கட்டிக்கிறோன்னு. அவ்வளோ இருக்கு பணம். தேவர் அ ரிச் கண்ட்ரி. நல்ல பணம், நல்ல உடுப்பு, நல்ல சுகம், நல்ல மெடிக்கல் எல்லாம் இருந்தது. பட் அவங்களுக்கு தான் காட் சேஸ் கம் டு மீ, டேக் மை கோல்டு, மை கார்மெண்ட். அவர் சொல்லுவார்ல, அப்படியே நம்ம அந்த காலத்துல இருக்கிற நல்ல சிட்டிஸ்ல இருக்க எல்லா சர்ச்சுக்கும் பொருந்தும். அவருடைய கோல்டு வாங்குறதுக்கும் அவரு ட்ரெஸ் போடுறதுக்கும் ஃபண்டாஸ்டிக், அமேசிங். லைடேஷியா சர்ச் இஸ் so applicable for us. Sad but applicable for us because they are not doing idol worship. They are not into wrong doctrine. அவங்க பிலீவரே இல்லாத மாதிரி அந்த லெவல். ஆனா சர்ச்சு பேரு சர்ச். They are equivalent to non-believers. Jesus is outside the door. சர்ச்சுக்குள்ளே இல்லை, டோருக்கு வெளியில இருக்கார். எவ்வளோ ஒரு அந்த ஸ்டேட்டஸ். Sad state. ஆமா, I know. So those whom we know, we should be able to pass on that message. We are making somewhere some mistake அப்படின்னு. So thank you. We have to encourage each other to become better Christian. That is also church duty, you and I duty. Help each other to love God better. So let's do that. Okay. Great, Pa. Thanks for sharing. Merlin ஜெபம் பண்றீங்களா? ஓகே. சர்வ வல்லவரே, சர்வ வியாபகரே, நித்திய பிதாவே, நீதி நியாயங்களை தலைமுறை தலைமுறையாக நிலைநாட்டி வருகிற ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளாக உடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் அப்பா. ஆதி முதல் அந்தம் வரை உடைய உடன்படிக்கையை நீர் நிலைநாட்டுற தகப்பென்பதை காலா காலங்கள் நீர் அதை நிரூபித்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டுகள் கடந்து போகலாம், ஆனா அவருடைய வார்த்தை என்றென்றும் மாறாதது என்பதை எங்களுக்கு எவ்வளவு அழகாக இந்த நாட்களில எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறீங்க சுவாமி. கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எந்த விதத்திலும் இதற்கு தகுதி இல்லை ராஜா, ஆனாலும் நாங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். எங்களை அறிகிறதுனால விழிப்படைய வேண்டும். விழிப்படைந்து
இன்னும் நாங்க சுவாமி இதை அறியாத ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். அறியாமை நிமித்தமாக ஜனங்கள் சங்காரமாய் கொண்டிருக்கிறாங்க என்பதை கர்த்தர்களுக்கு இந்த நாளில கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அழைக்கப்பட்டவர் அலைகள் சுவாமி. ஆனா எங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்துல வைத்து இத்தனை கர்த்தாவே காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க சுவாமி. காரணம் உங்க அன்பு ராஜா, உங்க அன்பு ராஜா. நாங்க அறியாமையில நாங்க விழுந்து போயிடக்கூடாது, அடறி விட்டு பின்வாங்கி விடக்கூடாது என்பதற்காக எவ்வளவு கரிசனையுடைய தகப்பனாக இருக்கிறீங்க சுவாமி. இதனால நாங்க சொன்னது போல ராஜா, இன்னைக்கு எங்க கூட இருக்கிற விசுவாச குடும்பங்கள் அநேகர் இதை இழந்து நிற்கிறாங்களே ராஜா. அவளை அறிவின் கண்கள் திறக்கப்படட்டும். அவளை காதுகளும் சுவாமி, எங்கள் காதுகளும் இன்னும் சுவாமி திறக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது ராஜா. ஆண்டவரே, வசனம் கிடைக்க கூடாத பஞ்சகாலம் வருகிறது ராஜா. அதற்குள்ளாக காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறதை எங்கள் கண்கள் கண்டு கொண்டிருக்கிறது சுவாமி. ஏஐக்கு முன்பதாகவும் சுவாமி மற்ற உலக பிரகாரமான காரியங்கள், செல்வம், அந்தஸ்து, பணம், ஆசீர்வாதம், இப்படி எல்லாவற்றுக்கு பின்பாக கோடி கோடி ஜனங்கள் போய்கொண்டு அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த நித்தியத்தை குறித்த அக்கறையற்றவளாக சுவாமி ஆண்டவரே 24/7 சுவாமி பல விதத்திலே மனுஷனை என்கேஜ் பண்ணி வைத்திருக்கிறதுனால சுவாமி கிறிஸ்துவை அறியாதபடிக்கு, ஆண்டவுடைய மேன்மை அறியாதபடிக்கு அழிந்து கொண்டிருக்கிறாங்களே சுவாமி. சங்காரமாய் கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் திறப்பில் நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. கற்றுக்கொண்ட பாட எங்களில கிரியேட் செய்யட்டும் அப்பா. அது எங்களுடைய சந்ததிகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அக்காக்காக நன்றி ராஜா. அநேக வெளிப்பாடுகளை கொடுத்து இன்டெப்த் ஸ்டடி அவங்க பண்றதுக்கு கிருபையில கொடுத்து எத்தனை குரூப்புக்கு சுவாமி அவங்க பல விதத்திலே கர்த்தாவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த ஊழியத்துக்காக அர்ப்பணித்து ஓடுகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க. அதனுடைய கிருபைகள், அதனுடைய ஆசீர்வாதத்தை அப்பா அவங்க பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. பலவீனத்தை மாற்றி போடுங்க சுவாமி. கர்த்தர் பிடிச்ச கிருபைகளுக்காக நன்றி. இதற்காக அதிக பிரயாசம் எடுக்கிற ஷாதேக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எப்படியாவது ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சுவாமி நல்ல விதத்திலே தலை கர்த்தாவே ஒப்பு கொடுத்து கொஞ்சம் பேர்னாலும் பரவாயில்ல ஊழியத்தை தொடர வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க. வாய்க்கப்படிங்க, ஆசீர்வதிங்க. இந்த பலனை அவர்களும் பெற்றுக்கொள்ள உதவிச்சுங்க. கேட்ட எல்லாருக்காக நன்றி செலுத்துக்கும். இங்க அழைத்து வந்த பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை சுவாமி தொடர்ந்து கர்த்தாவே அப்பா கிரியை செய்யட்டும். நாங்கள் துர்க்குணம் இல்லாதவர்களுக்காக, புளித்தமாக உழைப்பட இல்லாதவர்களாக சுவாமி நாங்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக கடந்து செல்ல ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுவாமி நினைவு கூர்ந்து நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாகப்பட அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில எங்களுக்கும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. வீணாக எங்க நாட்கள் போய்விடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. சகலத்தை அப்பாவுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கிரியைகளை எங்களை நடப்பீங்க. விசுவாசத்துல வளர உதவி செய்யுங்க. ஏசு ரட்சோலியா கேட்கிறேன் சொல்ல நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், 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 ஆமென். Thank you so much. God bless. Thank you. Pamela, thank you, ma. Oh, thank you. Thank